Good evening to all. Last class continue நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து கிஸ்டோசன் தியரி. கிஸ்டோசன் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கிஸ்டோசன் தியரி இஸ் ப்ரோபோஸ்டு பை ஹான்ஸ்டீன். அவர் பேர் வந்து ஹான்ஸ்டீன் சபரி சயின்டிஸ்ட். இந்த கிஸ்டோசன் தியரியை வந்து முத அந்த கொள்கையை உருவாக்கியவர் வந்து ஹான்ஸ்டீன். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதனால் 1 மார்க். அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1868 அண்ட் சப்போர்ட்டட் பை பண்ணுவேன் ஸ்ட்ராஸ்பர்கர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்கர் சபரி சயின்டிஸ்ட். இவங்க 2 பேர் தான் இந்த தியரியை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சூட் ஆஃப் எக்ஸ் கம்ப்ரஸஸ் 3 டிஸ்டிங்க்ட் ஜோன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையில் தண்டின் நுனிப்பகுதி வந்து 3 வேறுபட்ட அடுக்கால் உருவாக்கப்படும். ஒவ்வொரு தாவரத்தின் தண்டின் அடுக்கு வந்து 3 அடுக்கால் ஆனது. அதாவது 3 பகுதி காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 அடுக்கு இருக்குது. ஆனால் 3 அடுக்கும் வேறுபட்ட பகுதிகளை கொண்டது. அதுதான் முக்கியமானது. அப்போ ஹிஸ்டோசன் தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணவர் ஹான்ஸ்டீன், சப்போர்ட் பண்ணவர் ஸ்ட்ராஸ்பர்கர். இந்த சூட் அஃபெக்ட்ஸ் சொன்னால் தண்டின் நுனிப்பகுதி. கம்ப்ரஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அது அமுக்கப்பட்டது அல்லது குறுகியதுன்னு சொல்லலாம். நுனிப்பகுதி கம்ப்ரஸ். அந்த கம்ப்ரஸ்னால் அமைக்க வைக்க அந்த கம்ப்ரஸ்னால் அந்த தண்டின் நுனிப்பகுதி வந்து அமுங்கிறது மாதிரி தெரியும். ஆனால் அதுக்குள்ளே 3 ஜோன் இருக்குன்றாங்க. 3 ஜோன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜோன்னா டெர்மட்டோஜன் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த 3 ஜோனில் ஃபஸ்ட்டு ஜோன் வந்து டெர்மட்டோஜன். இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஆக்கத்திசியின் வெளிப்புற அடுக்குன்னு சொல்கிறாங்க. வெளிப்புற லேயர் அதான் சொல்கிறாங்க. இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் கிவ்ஸ் ரைஸ் டு எவிடன்ஸ். அப்போ இந்த லேயர் தான் டெர்மட்டோஜன் லேயர் தான் எதை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டின் புறத்தோலை உருவாக்குது. இது முக்கியமான கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ ஒரு தண்டின் புறத்தோலை உருவாக்குவதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டோஜன் அடுக்குன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி வந்து பெரிப்ளம் சொல்லக்கூடியது. பெரிப்ளம் இட் இஸ் வந்து இது வந்து மிடில் லேயர். இட் கிவ்ஸ் ரைஸ் டு கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்னா புறணி பகுதின்னு சொல்லுவாங்க. எபிடெர்மிஸ்ன்றது புறத்தோலை உருவாக்குவது, டெர்மட்டோஜன் உருவாக்குது. பெரிப்ளம் சொல்லக்கூடிய மிடில் லேயர் எதை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் உருவாக்குது. கார்டெக்ஸ்னா புறணி பகுதி. சரி, புறணினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இது தண்டுன்னு சொல்லுவோம். தண்டை வந்து நம்ம குறுக்க வெட்டியிருக்கோம். அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எபிடெர்மிஸ், இது எபிடெர்மிஸ், இது வந்து எண்டோடெர்மிஸ். இந்த 2க்கு இடையில இருக்கிற பகுதி அதுதான் கார்டெக்ஸ், அதுதான் புறணி. இதுதான் புறணின்னு சொல்லக்கூடியது. அதாவது கார்டெக்ஸ். அடுத்து பாருங்க, அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிரோம் சொல்லக்கூடியது. இட் இஸ் இன்னர் மோஸ்ட் லேயர் விச் கிவ்ஸ் ரைஸ் டு ஸ்டீல். இதுதான் வந்து ஸ்டீலை உருவாக்குது. இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எது டெர்மட்டோஜன் சொல்லக்கூடியது, பெரிப்ளம் சொல்லக்கூடியது, ஃபிலிரோம் சொல்லக்கூடியது, 3மே. இது 3மே எதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா டுனிகா கார்பஸ் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. தியரி கார்பஸ் கொள்கை சொல்லுது. பாருங்க, the Tunica corpus theory is proposed by A. Smith சொல்லக்கூடிய scientist. Smith 1924. 2 zones of tissue are found in apical meristem. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஜோன் இருக்குன்றாங்க. ஃபவுண்ட் இன் எபிக்கல் மிஸ்டம்னா எபிக்கல் மிஸ்டம் நுனியாக்கத்தில் 2 பகுதியில் காணப்படும் சொன்னது வரலாம். நுனியாக்கத்திசுனா தண்டு நுனிலையும் மெரிஸ்டம் காணப்படும், வேர் நுனிலையும் காணப்படும். அதாவது சூட்டோடைய டிப்லையும் காணப்படுது, ரூட்டோடைய டிப்லையும் காணப்படும். அங்கே காணப்படும் மெரிஸ்டத்தில் வந்து 2 பகுதி இருக்குன்னு சொன்னது இவர் தான். அந்த 2 பகுதியில் ஒன்று வந்து டுனிக்கான்னு சொல்லக்கூடிய. இந்த டுனிக்கான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க, இட் இஸ் த பெரிபெரல் ஜோன் அப்படின்னு சொன்னால் வெளிநோக்கி இருக்கக்கூடியது, வெளிப்பகுதி. அதாவது தண்டின் வெளிப்பகுதி தான் பெரிபெரல் ஜோன் சொல்லுவாங்க. இது வந்து புறத்தொழில் இருந்து உருவாகுது. எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா
இது பெரிபெரல் ஜோன் சொல்லிட்டு இதுதான் எபிடமிஸை உருவாக்குன்றாங்க. இந்த டுனிக்காக தான் எபிடமிஸை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே டெர்மினேட்டர் ஜோன் அவர் சொன்னது வந்து கிவ்ஸ் ரைஸ் டு டெர்மினேட்டர் ஜோன் லேயர் சொன்னாங்க. இவங்க வந்து பெரிபெரலில் வெளிப்பகுதியில் காணப்படுது, இதுதான் எபிடமிஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா த கார்பஸ்னு ஒரு ஹெட்டிங். இட் இஸ் த இன்னர் ஜோன். அந்த மெரிஸ்டத்திலே இன்னொரு ஜோன் வருது. அதாவது வெளி ஜோன் வந்து தான் டுனிக்கா. இன்னர் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா த கார்பஸ். இட் இஸ் த இன்னர் ஜோன் ஆஃப் சூட் அஃபெக்ட்ஸ் தட் ஃபார்ம்ஸ் கார்டெக்ஸ் அண்ட் ஸ்டீல். இது எதாவது வருவாங்கன்னா கார்டெக்ஸையும் ஸ்டீலையும் உருவாக்க சொல்கிறாங்க. ஸ்டீல் அண்ட் சூட் சிஸ்டம். அப்போ ஒரு தண்டுடைய கார்டெக்ஸும் ஸ்டீலையும் உருவாக்குறது த கார்பஸ். அடுத்து நமக்கு என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். ரூட் எபிக்கல் மெரிஸ்டம்னா வேர் நுனி ஆக்க திசு அப்படின்னு பேர். ரூட் எபிக்கல் அப்படின்னா வேர் நுனி ஆக்க திசு. ஓகேங்களா? த ரூட் அஃபெக்ட்ஸ் இஸ் ப்ரெசன்ட் ஆப்போசிட் டு த சூட் அஃபெக்ட்ஸ். இந்த ரூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்டு நுனிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். தண்டு நுனி எங்கே இருக்கோ அதுக்கு நேர கீழே இருந்தால் அதுக்கு ரூட் நுனி பேர். The root contain root cap the avis. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் நுனியில் வந்து ரூட் கேப் காணப்படுன்னு சொல்கிறாங்க. அண்ட் எபிக்கல் மெரிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட். அந்த ரூட் கேப்புக்கு உள்ளே தான் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது. ரூட் கேப்பில் இப்போ வேரில் ஒரு தாவரத்தில் வேறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி மாதிரி ஒன்று காணப்படும். ரூட் கேப்பை தொப்பி காணப்படும். அந்த தொப்பிக்குள்ளே தான் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குன்றாங்க. ஃபிலோ தான் ரூட் கேப். அந்த அது கீழே தான் ரூட் கேப் இருக்குது. அப்போ எபிக்கல் மெரிஸ்டத்துக்கு கீழே தான் ரூட் கேப் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் தியரி ப்ரோபோஸ் டு எக்ஸ்பிளைன் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். இந்த எபிக்கல் மெரிஸ்டத்தை பற்றி தியரி இருக்குது. அந்த தியரியை வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எபிக்கல் செல் தியரி. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? எபிக்கல் செல் தியரினா நுனி செல் தியரி சொல்லுங்க. எபிக்கல் செல் தியரி இஸ் ப்ரொப்போஸ்டு பை நகலி. அவர் பேர் நகலி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எபிக்கல் மெரிஸ்டம் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணுறது. த சிங்கிள் எபிக்கல் செல்ஸ் ஆர் எபிக்கல் இன்சியல் காம்போஸ் த ரூட் மெரிஸ்டம். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் அல்லது நுனி தோற்றுவி செல் ஆக்கத்தை உண்டாக்கும்ன்றாங்க. ஒரே ஒரு செல் அல்லது நுனி செல்லில் வந்து அந்த நுனி ஆக்கத்தை உருவாக்கும். த எபிக்கல் இன்சியல் இஸ் பாருங்க டெட்ராக்டல் ஷேப் சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பக்கங்களே காணப்படுது. இதில் வந்து 3 பக்கங்கள் காணப்படும் சொல்கிறாங்க. ப்ரொடியூஸ் ரூட் ஹேப் ஃப்ரம் ஒன் சைடு. த ரிமைனிங் 3 sides ப்ரொடியூஸ் டெட்ரானா 4 ஷேப். டெட்ரானானது 4 நான்கு முகம் வடிவம் கொண்டது. இந்த செல் வந்து 4 முகம் வடிவம் கொண்டது. எபிக்கல் மெரிஸ்டம் ரூட்டில் காணப்படக்கூடிய ரூட் மெரிஸ்டம் வந்து 4 பக்கங்களை உடையது. அதில் ஒன் சைடு தான் என்னென்னா ரூட் கேப் காணப்படுது. மற்ற 3 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புறத்தோல், கார்டெக்ஸ், வாஸ்குலர். மற்ற 3மே என்னது ரிமைனிங் எதாவது உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 sides ப்ரொடியூஸ் எபிடமிஸ் உருவாக்குது, கார்டெக்ஸ் உருவாக்குது, வாஸ்குலர். இட் இஸ் ஃபவுண்ட் இன் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். இது எங்கே காணப்படும்னா வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸில் காணப்படுது. இது ஒன் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோஜன் தியரி. அப்போ ஹிஸ்டோஜன் தியரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த ஹிஸ்டோஜன் தியரி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இது வந்து அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவாங்க. ஹிஸ்டோஜன் தியரி இஸ் ப்ரொப்போஸ்டு பை ஹான்ஸ்டீன் 1868 சப்போர்ட் வந்து ஸ்டார்ஸ்பர்கர். The histone theory is applied root apical meristem speaks for histone in the meristem. அப்போ இந்த ஹிஸ்டோன் பாருங்க, ஹிஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 என்ன அப்படின்னா 4 ஹிஸ்டோன்கள் இருப்பதாக, அதாவது திசில் வந்து 4 ஹிஸ்டோன்கள் இருப்பதாக புரியும். 4 ஹிஸ்டோன் சொல்கிறாங்க. அந்த 4 ஹிஸ்டோன்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா? 4 ஹிஸ்டோன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த 4 ஹிஸ்டோனில் ஃபஸ்ட்டு வந்து டெர்மெட்டோஜன். இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு ரூட் எபிடமிஸ். இதுதான் அது. அப்போ இது வந்து பார்த்தோம் தண்ணில் பார்த்தோம். இதே கிறிஸ்டோஸ் இதையும் தண்ணில் பார்த்தோம். இப்போ நம்ம ரூட்டில் பார்க்குறோம். அதை நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த கிறிஸ்டோசன் தியரி வந்து ஸ்டெம்பை பற்றி பார்த்தோம். இப்போ கொடுக்கக்கூடிய கிறிஸ்டோசன் தியரி வந்து ரூட்டை பற்றி பார்க்குறோம். அப்போ இந்த டெர்மெட்டோஜன் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர், இது வந்து ரூட் எபிடமிஸ் உருவாக்குது. அதேமாதிரி இதுலேயும் பெரிபலம் இருக்குது. இது மிடில் லேயர், இது வந்து கார்டெக்ஸ் உருவாக்குது. ஃபிலியோம் வந்து இது இன்னர் மோஸ்ட் லேயர், கிவ்ஸ் ரைஸ் டு ஸ்டீல் உருவாக்குது. அதே இதில் பாருங்கள் கேல்ட்ரோஜன், அதாவது கேல்ட்ரோஜன் அப்படின்னு சொல்கிறது ஹீட் ரைஸ் டு ரூட் கேப். இதுதான் ரூட் கேப் உருவாக்குது. இது ஒரு மார்க் கொஸ்டின்.
ஓகேங்களா. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அவங்க கொடுத்தாங்க பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் வந்து கார்பர், அதாவது கார்பர் காப்பே கொள்கை. அடுத்து காப்பர் காப்பே தியரி. காப்பர் காப்பே தியரி இது இந்த காப்பர் காப்பே தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஎஃப் சயின்டிஸ்ட். இந்த காப்பர் தியரி யாருன்னா சிஎஃப் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். ஓகேங்களா. அதே நேரத்தில் காப்பர் ஜோன், அடுத்து காப்பர் ஜோன் சொன்னால் இட் இஸ் ஃபார்ம் பாடி சொன்னார்னா இது வந்து உடலப்பகுதியை மட்டும், அதாவது உடலப்பகுதியை உண்டாக்கக்கூடிய பகுதி தான். அதை பற்றி அந்த காப்பர் ஜோன்னாலே ஒரு பிளான் பாடி ஃபுல்லாகவே அது வந்து அதில் அடங்குது. அடுத்து காப்பே ஜோன் இது வேர்முடியை உண்டாக்குது. இது எதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் ரூட் கேப். இது ரூட் கேப் உருவாகுது. இந்த தியரி இஸ் ஈக்குவல் அண்ட் டுனிகா கார்பஸ் தியரி ஆஃப் சூட் எஃபெக்ட்ஸ். இது வந்து தண்டில் எப்படி டுனிக்காக இருக்கோ அதே மாதிரி சொல்கிறாங்க, அது ஈக்குவலாக இருக்குன்றாங்க. இதில் 2 டிவிஷன் டிஸ்டிங்விஷ்டு டைப்ஸ் ஆஃப் டி டிவிஷன்ஸ். அதாவது கார்பர் இஸ் கேரக்டரைஸ்டு இன்வால்விங் டி டிவிஷன், காப்பர் ஸ்ட்ரைட் டி டிவிஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி வகை பகுப்படைதல் இரு வேறு முறைகளில் வேறுபடுத்தப்படுகிறது. அதனால் என்ன செய்யணும்னா இது வந்து தலைகீழாகவும் டி வகை பகுப்படையும். டி வகை பகுப்படையும் மீது காப்பர் தியரி சொல்கிறாங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காசன் சென்டர் கான்செப்ட். காசன் சென்டர் கான்செப்ட்னு சொன்னால் காசன் சொன்னாலே உறக்க மைய கொள்கையின் பேர். காசன் என்னது? உறக்க மைய கொள்கை. இந்த காசன் சென்டர் கான்செப்ட் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை, அவர் பேர் வந்து கிளவுஸ்ன்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். கிளவுஸ். இந்த தியரியை யார் சொன்னால் கிளவுஸ்ன்னு சொல்ல சயின்டிஸ்ட்டு. இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, டு எக்ஸ்பிளைன் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஆக்டிவிட்டி. அதாவது வேரில் இருக்கக்கூடிய அந்த மெரிஸ்டம் வந்து எவ்வாறு வந்து ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்றத பற்றி இங்கே சொல்கிறாரு. பாருங்க, திஸ் சென்டர் இஸ் லொக்கேட்டட். இந்த மெரிஸ்டம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் எங்கன்னா வேரில் வந்து சென்டரில் காணப்படும். பிட்வீன் த ரூட் கேப், அதாவது ரூட் கேப்புக்கு கீழே காணப்படும். எது? இந்த ரூட் மெரிஸ்டம் வந்து திஸ் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த ரூட் கேப் அண்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் செல்ஸ் ஆஃப் த ரூட். அண்ட் டிஃப்ரென்ஷியேட் செல்ஸ் அப்படின்னா இது வந்து வேறுபாடு அடைகிற செல்களுக்கிடையே காணப்படுது. வேறுபாடு அடையக்கூடிய செல்களுக்கிடையே இது காணப்படும் சொல்கிறாங்க. இந்த apparently inactive region of cells, the region of cells in root pyramidstem is called Quasar center. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான, அதாவது குவாசன் சொன்னால் உறப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த apparently inactive region cells. இன்ஆக்டிவ்னா செயல்படாமல் இருக்கக்கூடிய செல், இல்லைன்னா செயலற்ற செல் சொல்லலாம். செயலற்ற இல்லை உறக்கமாக உள்ள தெளிவான செயலற்ற செல் சொல்லலாம், இல்லை உறக்க நிலையில் உள்ள செல்லை தான் அந்த மாதிரி என்னது குவாசன் சென்டர்னு சொல்கிறாங்க. இட் சைட்ஸ் பாருங்க ஹார்மோன் சிந்தசிஸ். இது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா இட் இஸ் சைட் என்னென்ன ஹார்மோன் சிந்தசிஸ் அண்ட் ஆல்சோ அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஆல் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆஃப் த மெரிஸ்டம். இது எங்கே காணப்படுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை உற்பத்தி செய்யக்கூடிய மையமாகுது. இது வந்து கார்பனை உற்பத்தி பண்ணுவாங்க. இது வந்து இந்த அந்த சென்டரில் காணப்படுற உறக்கநிலையில் காணப்பட்ட செல்ஸ் வந்து எதை உருவாக்குன்னா ஹார்மோனை உற்பத்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க. உருவாக்கும் பகுதியாகவும் செயல்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த ஹெட்டிங் நம்ம என்ன பார்க்க போகணும்னு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் சொல்லியாச்சுன்னா அந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ் டெவலப் ஃப்ரம் எபிக்கல் மெரிஸ்டம். இப்போ பெர்மனன்ட் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைத்த திசுன்னு சொல்லுவாங்க. இந்த நிலைத்த திசு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் டிஷ்யூ டெவலப் ஃப்ரம் எபிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டம்ன்றது ஆக்க திசு. அப்போ ஆக்க திசுலேருந்து தான் பெர்மனன்ட் டிஷ்யூ உருவாகுது, டெவலப் ஆகுது. இது ஒரு மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது. தே லாஸ் த பவர் செல் டிவிஷன். அதாவது இந்த மெரிஸ்டர் செல்ஸ் வந்து எப்பயுமே டிவைட் ஆகிட்டே இருக்கும். மெரிஸ்டர் செல்ஸ் வந்து அப்படியே கண்டினியூவாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ டிவைட் ஆகுது நிறுத்துதோ, லாஸ் ஆகுதோ, அந்த டிவைட் வந்து லாஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் பெர்மனன்ட் டிஷ்யூ. அப்போ அந்த லாஸ் ஆகிற செல்ஸ் வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ சொல்லலாம். ஆனால் அது வந்து பெர்மனண்ட்டாகவும் இருக்காது, டெம்பரரியாகவும் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு செல் டிவைட் ஆகிட்டே இருக்கு, திடீர்னு டிவைட் ஆக நின்றுது, ஸ்டாப் ஆகிடுது.
உடனே அது பெர்மனெண்ட்டாக அப்போ வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதுக்கு இருக்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி டிவைட் ஆகும். அப்போ டிவைட் ஆகும்போது அது பெரிய மெரிஸ்டமாக மாறிடும். அப்போ மெரிஸ்டம்லேருந்து தான் பெர்மனெண்ட் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பெர்மனெண்ட் சொல்லக்கூடியது வந்து பெர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் டெம்பரவரியாக இருக்கலாம். இதில் 2 டைப்பாக இருக்குது. பெர்மனெண்ட்டில் வந்து பெர்மனெண்ட் டிஷ்யூவில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்னன்னா சிம்பிள் பெர்மனெண்ட் டிஷ்யூ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் பெர்மனெண்ட் டிஷ்யூ. இது வந்து 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. சிம்பிள் பெர்மனெண்ட் டிஷ்யூ அண்டு காம்ப்ளெக்ஸ் பெர்மனெண்ட் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சிம்பிள் பெர்மனெண்ட் டிஷ்யூ அண்டு காம்ப்ளெக்ஸ் பெர்மனெண்ட் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது.